அண்மைச் செய்தி. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது கடந்த ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் மீது கடந்த ஏப்ரல் மாதம் பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் மீது கடந்த ஏப்ரல் மாதம் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அப்போதைய காவல் ஆணையர் இருக்கின்ற அருண் அவர்கள் பணியிட மாற்றம் செய்வதற்கு முன்பாக இந்த குண்டர் சட்டமானது பிறப்பிக்கப்பட்டது. தற்போது இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பா அறிவுரை கழகம் போதிய காரணங்கள் இல்லாமல் இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டதாக கூறி அந்த குண்டர் சட்டமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் போடப்பட்ட இந்த குண்டர் சட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யூடியூபர் சவுக்கு சங்கர் என்று அழைக்கக்கூடிய சங்கர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறைவாசத்தை ரத்து செய்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை உடனடியாக விடுதலை செய்யவும் ஆணையிடப்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர் கடந்த ஏப்ரல் 9 சவுக்கு சங்கர் மீது இந்த குண்டர் சட்டம் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அறிவுரை வாரியத்தின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட போது அறிவுரை வாரியத்தின் முடிவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கரின் தடுப்பு காவலுக்கான காரணங்கள், அரசிடம் காவல்துறை சமர்ப்பித்த அறிக்கை மற்றும் அது தொடர்பான ஆவணங்களை அறிவுரை வாரியம் விரிவாக ஆய்வு செய்ததாகவும் சிறையில் உள்ள சவுக்கு சங்கரின் நேரடி வாக்குமூலத்தையும் வாரியம் கேட்டறிந்ததாகவும் அனைத்து தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த அறிவுரை வாரியம் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பதற்கு போதிய காரணங்கள் இல்லை என்று ஒருமனதாக தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையில் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரை விடுதலைக்கு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.